உங்களுக்கு தெரியும் தற்போது இந்த நிகழ்விலே எங்களுடைய பிள்ளையானவர்களும் கலந்து கொண்டிருந்தால் மிகவும் சிறப்பாக இருந்திருக்கும். இன்று இந்த அரசியல் பழிவாங்கல் பெரியாக இன்று அவரை கைது செய்து வைத்திருக்கின்றார்கள். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை அடுத்த நாளே எடுப்போம் என்று கூறினார் ஜனாதிபதி. ஆனால் இன்னைக்கு ஒன்றுமே எடுக்கல. அந்த சட்டத்தில் இவரை கைது செய்து வச்சிருக்கிறார். அப்ப இதுல வேடிக்கையான விளைவு வேண்டா தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் கைவிட்டு சிரிக்கிறான். அப்ப அவர்கள் தான் முதல் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை எடுக்கணும். அதுல புள்ளான கைது அதை பெரிய மகிழ்வா கொண்டாடுறாங்க. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை கைது செய்தாங்க. அப்ப இவங்களோட அந்த போலி நாடகங்களை நீங்க உண்மையில விளங்கணும். அது கட்சி இருந்தாலும் இல்ல. இப்ப யாழ்ப்பாண மக்கள் புளிப்பா இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் தமிழரசு கட்சி என்றது போய் அவங்க தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அங்க உண்மையிலே நாம் பாராட்டுவோம். நாங்க டாக்டர் அரிக்குநாதன் அந்த ஒரு தனி மனிதனான இன்னைக்கு தமிழனுக்காக குரல் கொடுத்துவாங்க. அதுக்கு பாராளுமன்றத்தில் தான். அப்ப அங்க தமிழரசு கட்சிய ஒருவரும் அதே போல மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த எங்க தமிழ் மக்களோட பாதுகாப்பு கருதி தான் இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி. ஏன்னா இங்க மூவின மக்களும் வாழ்ற இடம். இதுல எங்க நிலங்கள் படுவது அத்துமுடிய குடியேற்றங்கள். அப்ப இந்த ஆக்கிரமிப்பு தான் தடுக்கணும் பண்றதுக்காக தான் கிழக்கு மாநில மக்களை ஒன்றிணைத்து கிழக்கு மாநிலத்திற்கு தலைவர்களை ஒன்றிணைத்து இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பை உருவாக்கி. அப்ப அதுல